Hello students, today we are going to continue the lesson 1 history, how, when and where. Already we saw the introduction and some topic about this lesson in the previous video. Now you are going to discuss some topics. How do we know? நாம் எப்படி தெரிந்து கொள்வது? What sources do historians use in writing about the last 250 years of Indian history? கடந்த 250 ஆண்டு காலங்களாக நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் குறிப்புகள் எழுதுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு சோர்ஸஸை பயன்படுத்தினாங்க அப்படின்றத பார்க்கலாம். The first topic is administration procedures records. One important source is the official records of the British administration. The British believed that the act of writing was important. Every instruction, plan, policy, decision, agreement, investigation had to be clearly written up. அதாவது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்கள் சார்ந்த எல்லா விதமான அஃபீஷியல்ஸான நிர்வாகம் சார்ந்த எல்லா தகவல்களையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்டாக எழுத்துப்பூர்வமாக சேமித்து வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. இந்த எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கெலாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களுக்கும், ஒரு புது திட்டங்களுக்கு இல்லை ஒரு புதிய கொள்கைகளுக்கு, அப்புறம் அவங்க நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும் இல்லையா, அதில் எடுக்கப்படுற முக்கியமான முடிவுகள், அப்புறம் அவங்க மற்ற ஒரு பார்ட்டிஸ் கூட இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மில் சேவ் பண்ணி வைக்கணும்னு they decided. Once this was done, things could be properly studied and debated. This conviction produced an administrative culture of memos, notings and reports. இப்போது இது எல்லாத்தையும் முடித்தோம் அப்படின்னா இது அதை பற்றி ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கும் இல்லை டிபேட்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா இப்போ அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருந்தக்கூடியவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் ஹேஸ்டிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார், இப்போ அவரோட திட்டங்களோட நன்மைகள் என்ன, அதோட குறைபாடுகள் என்ன, அவரோட மீட்டிங்ஸில் யார் கலந்துக்கிட்டாங்க, அவருக்கு அடுத்து தான் யார் வந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி பீரியட்ஸில் யார் இருந்தாங்க, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அதில் எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, பாதுகாத்து வச்சுருக்காங்க. அது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதனால தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே ரிட்டன் ஃபார்மேட்டில் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு டிசைட் பண்ணாங்க. The British also felt that all important documents and letters needed to be carefully preserved. இப்படி உருவாக்கப்படுற எல்லா விதமான லெட்டர்ஸும் டாக்குமெண்ட்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ they set up record rooms attached with all administrative institutions. எல்லா விதமான நிர்வாகம் சார்ந்த ஆஃபீஸஸ்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, தாசில்தார் ஆஃபீஸ் சொல்லுவோம், இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி ஏன்னா எல்லா விதமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஆஃபீஸ்லையும், அரசு அலுவலகங்கள்லையும் என்ன பண்ணணும், இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட்ஸ் ரூம் அப்படின்றது தனியாக பில்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. ஹியர் they give that village தாசில்தார் ஆஃபீஸ், the collectorate, the commissioner office, the professional secretaries and law courts all had their record rooms. அதாவது வில்லேஜில் இந்த விஓ ஆஃபீஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸஸில், அப்புறம் கலெக்டரேட்டில் கலெக்டர் ஆஃபீஸில், போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த கமிஷனர் ஆஃபீஸஸில், அப்புறம் செக்ரட்டரியேட்ஸில் நிர்வாகம் சார்ந்த இவர்களுடைய முடிவுகள்லாம் எடுப்பாங்க இல்லையா, அவங்களுடைய செக்ரட்டரியேட்ஸில், கோர்ட்டில் நீதிமன்றங்களில் என்ன வழக்கு நடந்திருக்கு, என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியான எல்லா தகவல்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டன் ஃபார்மேட்டில் சேமித்து வைக்கணும் அப்படின்றத என்ன பண்ணாங்கன்னா டிசைட் பண்ணாங்க. Especially institutions like archives and museums were also established to preserve important records. இது எல்லா அலுவலகங்களும் இருக்கக்கூடிய நார்மல் ரூம்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்கும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் அர்ச்சிவ்ஸ் அண்ட் மியூசியம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பில்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அர்ச்சிவ்ஸ்ன்றது ஒரு காப்பகம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம். மியூசியம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, நிறைய பொருட்கள் தகவல்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸுக்கும் தனியாக என்ன பண்ணணும், ஒரு மியூசியம்ஸ் க்ரியேட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே யார் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டிசைட் பண்ணாங்க. Letters and memos that moved from branch to the administration to another in the early years of the 19th century can still be read in the archives.
அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா பாதுகாத்து வச்சாங்க. இதையும் வந்து ஒரு 19th century அந்த இயரில் தான் என்ன பண்ணாங்க, அந்த ரிட்டன் ஃபார்மேட்டில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. In the early years of the 19th century, these documents were carefully copied out and beautifully written by the calligraphist. அந்த 19th centuryயோட ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கேலிகிராஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதாவது கேலிகிராஃபின்றது ஒரு எழுத்து முறை, ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக பர்ஃபெக்டாக எழுதக்கூடிய ஒரு எழுத்து முறை. இப்போ நீங்கள் கூட சில வீடியோஸஸ்லாம் நமக்கு யூடியூப்ஸில் கிடைக்கும், கேலிகிராஃபிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேலிகிராஃபிக்ஸ்க்கு ஒரு தனி ஸ்டடீஸே இருக்குது. இப்போது அந்த கேலிகிராஃபிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஹேண்ட் ரிட்டனில் வந்து ரைட் பண்ணி அதை சேவ் பண்ணுறாங்க. தட் இஸ் by those who specialized in the art of the beautiful writing. By the middle of the 19th century, with the spread of printing, multiple copies of these records were printed as proceedings of each government departments. அதாவது இந்த 19th century மிடில் பீரியடில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரிண்டிங் மிஷின்ஸ் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்போது இந்த காப்பீஸ் எல்லாத்தையும் ஹேண்ட் ரிட்டன் எழுதுறதுக்கு பதிலாக மேபி அந்த ஹியூமன் மேட் மிஸ்டேக்ஸ் வரலாம் இல்லையா, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்டிங்ஸ் பண்ணலாம். அது மூலிமா நிறைய காப்பீஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதாவது டாக்குமெண்ட்ஸ்ன்றது ஒன்றா தான் இருக்கும். அப்போது பிரிண்ட்ஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய காப்பீஸ் கிடைக்கும். சேம் டாக்குமெண்ட் நிறைய காப்பீஸ் கிடைக்கும். நம்ம இப்போ ஜெராக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று என்ன பண்ணணும், சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. You see the picture, the national archives of India came up in the 1920s. When New Delhi was built, the National Museum and the National Archives were both located close to the Viceregal Palace. This location reflects the importance these institutions had in a British imagination. இப்போது இந்த பிக்சரில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நேஷ்னல் அச்சீவ்ஸ் வந்து இந்தியாவில் பில்ட் பண்ணது, அது வந்து டெல்லியில் இருக்கிறது நமக்கு இந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெல்லியிலே வந்து நேஷ்னல் மியூசியம் அண்ட் நேஷ்னல் அச்சீவ்ஸ் ரெண்டுமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியது. நம்ம நாடு சார்ந்த மிக முக்கியமான தகவல்கள் அந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து அங்கே சேஃபாக இருக்கும். இது படம் எதை குறிப்பிடுது அப்படின்னா, இந்த ஆவணங்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுல இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்காங்க, எவ்வளவு யோசித்து அதை செயல்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பிக்சர் நமக்கு காட்டுது. The next topic was surveys become important. சர்வேஸ்ன்றது கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. The practice of surveying also became a common under the colonial administration. The British believed that a country had be properly known before it could be effectively administrated. இப்போது இந்த சர்வேங்கிறது வந்து முதல்ல எதுக்கு முக்கியம் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம், ஒரு நிர்வாகம் செய்கிறதுக்கு. இந்த சர்வேஸை வந்து பண்ணால் மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து சரியான அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்மளுடைய now we are going to that கொரோனா பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். we are take that example from தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பீப்புள் இருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணணும், சர்வே பண்ணணும். சர்வேன்றது கணக்கெடுப்பு இல்லையா, எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எவ்வளவு ஆண்கள் இருக்காங்க, எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க, எவ்வளவு வயதானவங்க இருக்காங்க. இது ஒரு தனி சர்வே. எத்தனை பேர் வந்து எந்த மாதிரியான நோய்கள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இப்போ எத்தனை பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான வியாதிகள் இருக்குது, இது இந்த வயதினர் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் நியூஸஸில் பார்த்துருக்கலாம், இந்த வயசுலேருந்து இந்த வயதுக்கு உட்பட்டவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வியாதி உடையவங்களை வந்து இந்த வியாதி வந்து ரொம்ப அதிகமாக தாக்குது. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நம்ம கேட்க முடியுது இல்லையா. இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த சர்வேஸோட பேக்ரவுண்ட்லேருந்து. இந்த சர்வேஸ் எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எஃபெக்டிவாக, அதாவது சரியான விதத்தில் என்ன பண்ண முடியும். But the early 19th century detailed surveys were being carried out to map the entire country. In the villages, revenue surveys were conducted. The effort was to know the topography, the soil quality, the flora, the fauna, the local histories and cropping pattern. இப்போது இந்த 19th centuryயில் என்ன மாதிரியான சர்வேஸ் இருந்துச்சு, என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கிடைச்சிது அப்படின்னா, நம்மளோட 19th centuryயில் இருந்தவங்க யார் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ் இல்லையா. இப்போ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான சர்வேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு தே வாண்ட் டு ப்ரொடியூஸ் அ மேப்.
நம்மளோட வாழ்கிற இந்தியாவோட மேப் வேணும், இல்லை அவங்க வாழ்கிற பகுதியோட மேப் வேணும், அவங்க ஆட்சி செய்யக்கூடிய நிர்வாகம் சார்ந்த எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன வேணும்னா ஒரு மேப் மாதிரி அவங்களுக்கு தேவை. அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா எந்த ஏரியாவில் என்ன மாதிரியான வளம் இருக்குது, இல்லை எங்கே போய் நம்ம ஃபைட் பண்ண முடியும், எந்த பிளேசஸ் நம்ம ஈஸியாக ஆக்குபை பண்ண முடியும், எங்கே அதிக மக்கள் இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் முதல்ல கண்டுபிடிக்கணும்னா மேப்ஸ் வேணும். இப்போ மேப்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சர்வே பண்ணணும் இல்லையா. இப்போது இந்த மேப்ஸ் பண்ணால் தான் வந்து இந்த டோப்போகிராஃபி வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ரியேட் பண்ண முடியும். டோப்போகிராஃபின்றது இந்த மேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்குவாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்டது தான் நம்ம டோப்போகிராஃபின்னு இப்போ மேப்புன்னு சொல்லுவோம். அதோட டெக்னிக்கல் வேர்டு தான் வந்து டோப்போகிராஃபிக் ஷீட் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா, இது கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டது. அப்புறம் சாயிலோட குவாலிட்டி, அதாவது இந்தியா ஃபுல்லாக என்னென்ன மாதிரியான சாயில் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அதுவும் ஸ்ப்ரெட்டாக இருக்குது, அந்த சாயில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குது, எவ்வளோ நிறைய இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வே பண்ணணும். அப்படி சர்வே பண்ணால் தான் அவங்க அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸில் ஏதாவது ஸ்கீம் கொண்டு வர முடியும். கரெக்டாக. த நெக்ஸ்ட் ஒன் வந்து த ஃப்ளோரா த ஃபானா. ஃப்ளோரா ஃபானான்றது ரொம்ப வேறு ஒன்றும் கிடையாது, தாவரங்களும் விலங்குகளும். இப்போது அவங்க பிரிட்டிஷ்ன்றதுனால அவங்களோட கண்ட்ரி வேறு, நம்மளோட கண்ட்ரி வேறு, இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் வேறு. அதனால் இங்கே என்ன மாதிரியான தாவரங்கள் கிடைக்கும், இங்கே வாழுது, இல்லை என்ன மாதிரியான விலங்குகள் வந்து இந்த பகுதியில் அதிகமாக வாழுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கண்ட்ரியில் என்ன அனிமல் கிடையாது அப்படின்னா கேங்க்ரூ கிடையாது இல்லையா, கங்காரு சொல்லுவாங்க இல்லையா, கேங்க்ரூஸ் நம்ம கண்ட்ரியில் கிடையாது. பட் அந்த கேங்க்ரூஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அப்போது அதெல்லாம் என்ன இருக்குதுன்னு அதை சர்வே பண்ணணும். அப்புறம் வந்து லோக்கல் ஹிஸ்ட்ரிஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா, பானிபட் வார், இவங்க கூட சண்டை போட்டாங்க, இந்த ராஜா இருந்தாங்க, ஜான்சி ராணி லட்சுமிபாய் பற்றி படிக்கிறோம், நானா சாஹிப் பற்றி படிக்கிறோம், இந்த மாதிரியான நிறைய அரசர்கள் பற்றி படிக்கிறோம் இல்லையா, சேரா சோழாஸ் பாண்டியஸ் பற்றி படிக்கிறோம். இது எல்லாமே இங்கே நடந்தக்கூடிய ஹிஸ்ட்ரிஸ். இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வே பண்ணி அதையும் சேவ் பண்ணி வைக்கணும். கிராப்பிங் பேட்டர்ன்றது வந்து எந்த மாதிரியான பயிர்கள் இங்கே விளைவிக்கப்படுது, அந்த பயிர்கள் வந்து முதல்ல எங்கே வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் பண்ணி சர்வே பண்ணி சேவ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்க. Now you see the imagine, it is a custard apple இல்லையா, சீத்தாப்பழம் சொல்கிறோம் இல்லையா, அதோட ஒரு வரைபடம். A custard apple plant in 1770s, botanical gardens and natural history museums established by the British collected plant specimens and information about their uses. இருக்கட்டும். இப்போது இந்த ட்ராயிங்ஸை வந்து சர்வேஸ்க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ், இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சர்வே பண்ணாங்க இல்லையா. அப்படி பண்ணும்போது அவை சார்ந்த வந்து ஒரு வரைபடங்களையும் என்ன பண்ணாங்கன்னா அது கூட சேர்த்து பாதுகாத்தாங்க. இப்போது கஸ்டர்ட் ஆப்பிள்ன்றது வந்து இப்போ வாழவே நம்ம பகுதியில் இருந்து அழிஞ்சே போயிடுச்சுனாலும் எவ்வளோ வருஷங்கள் கழித்து கூட ஒரு கஸ்டர்ட் ஆப்பிள் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இது இந்த பகுதியில் வாழ்ந்துருக்கு அப்படின்றது. அதனால் அதை வந்து வரைபடங்களாகவும் வரைஞ்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா சேமிக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வாட் அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸ் டு நாட் டெல். அதாவது இங்கே சேகரிக்கப்படக்கூடிய இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய இந்த அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸ் வந்து எந்த தகவல்களை பற்றி நமக்கு சொல்கிறது கிடையாது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். From this vast corpus of records we can get to know a lot, but we must remember that these are official records that tell us what the official thought. இப்போது இந்த இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ தகவல்கள் சேகரித்து நிறைய வந்து செலவு செய்து அரசாங்கம் ஒரு முழு பொறுப்பெடுத்து சேகரிக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸில் எந்த மாதிரியாக நிறைய தகவல்கள் இருக்கும். ஆனால் இந்த தகவல்கள் எல்லாமே எந்த அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா அந்த அஃபீஷியல்ஸோட சொந்த தாட்டில் தான் இருக்கும். கரெக்டாக. இப்போது நான் எதை சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சேமித்து வைக்க முடியும். கரெக்டாக. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. கிளாஸ் ரூம் சிச்சுவேஷனில் ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா அந்த கிளாஸஸை பற்றி நான் ஒரு குறிப்பு எழுதுகிறேன் அப்படின்னா நான் எழுதுறது வேறு மாதிரி இருக்கும். ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதக்கூடிய குறிப்புகள் எப்படி இருக்கும்னா வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக. ஒரே இன்சிடெண்ட்டு தான், ஆனால் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களும் இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. Now you see the picture. This is a mapping and survey operations in progress in Bengal, a drawing of James Prinsep.
அதாவது இந்த சர்வே அண்ட் மேப்பிங் பண்ணுற போது தகவல்கள் சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு ஜேம்ஸ்ன்றவர் இந்த வரைபடத்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வரைஞ்சிருக்காரு. What they were interested in and what they wished to preserve for prosperity, these records do not always help us understand what the other people in the country felt and what lay behind their actions. அதாவது இந்த அஃபீஷியல்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எதில் விருப்பம் இருக்குது, அவங்க எதை விரும்புகிறாங்க, இந்த மாதிரியான தகவல்கள் தான் வந்து இந்த அமைப்பில் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் இந்திய அரசாங்கம் சார்ந்த இல்லை அவங்களுக்கு இந்திய அரசுங்களுக்கு ஃபேவரான ஒரு தகவல்கள் இருக்குமா, அப்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து அந்த தகவல்கள் எல்லாமே இருந்துச்சு. For that we need to look elsewhere. When we begin to search for these other sources, we find them in a plenty. They are more difficult to get than official records. We have diaries of people, accounts of pilgrims and travelers, and autobiographies of important personalities and popular booklets, and we are sold in the local bazaars as printing spread. Newspapers were published and issues were debated in public. Leaders and reformers wrote the spread their ideas. Poets and novelists wrote to express their feelings. இப்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இப்போ அதே காலகட்டத்திலே நம்மளால் பெற முடியும் அப்படின்னா, now you see here we have the people diaries of people. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய சில பெரிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, தலைவர்கள், அவர்களுடைய டைரி குறிப்புகள் கூட இருக்கும், அவர்களுடைய சொந்தமான குறிப்புகள் கூட இருக்கும். அதிலிருந்து கூட நம்ம நிறைய தகவல்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ட்ராவலர்ஸ் இருக்காங்க ஹியர், ட்ராவலர்ஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். ஆட்டோபயோகிராஃபிஸ்ன்றது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அவங்கள எழுதுறது. இப்போ யூ நோ தட் காந்திஜி என்ன பண்ணியிருக்காங்க, சத்திய சோதனை அப்படி சொல்லிட்டு ஒரு புக் ரைட் பண்ணியிருக்காங்க, அது அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. இப்போ இந்த காந்திஜி பீரியடில் அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணார், இந்த ஃப்ரீடம் ஃபைட்ஸ்லாம் எப்படிலாம் நடந்தது அப்படின்றத பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ரைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய பாப்புலர் புக்ஸ் இருக்குது, நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய தகவல்களையும் இந்த டாக்குமெண்ட்ஸும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு உண்மையான தகவல்களை பெற முடியும். All these sources, however, were produced by those who were literate. From these we will not be able to understand how history was experienced and lived by the tribals and the peasants, the workers in the mines, the poor in the streets. Getting to know their lives is more difficult task. அதாவது இப்போது இல்லிட்ரேட், கல்வி அறிவு இருக்கக்கூடிய, எழுத்தறிவு இருக்கக்கூடிய அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம நிறைய தகவல்கள் என்ன பண்ண முடியும்னா பெற முடியும், கரெக்டாக. ஆனால் அதே 9th செஞ்சுரியில் அதே பகுதியில் வாழ்ந்திருக்கக்கூடிய எழுத படிக்க தெரியாத ஒரு ஏழை மக்களுடைய தாட், அவர்களுடைய அனுபவத்தை என்ன பண்ண முடியல நம்மளால் அப்படின்னா தெரிஞ்சிக்க முடியல. அதுக்கு என்ன இல்லை அப்படின்னா வாய்ப்பு இல்லை. இப்போது நிறைய ட்ரைப்ஸ் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, பழங்குடியின மக்கள், அவங்க வந்து அந்த 19th செஞ்சுரியில் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை இல்லையா. பெசன்ஸ், ஏழை மக்கள், ரொம்ப விவசாய வேலை செய்யக்கூடிய, ரொம்ப கூலி வேலை செய்யக்கூடிய அடிப்படை மக்கள், அவங்க சார்ந்த தகவல் தெரிஞ்சுக்க முடியுமானா தெரிஞ்சிக்க முடியாது. நிறைய சுரங்கங்களை வேலை செய்யக்கூடிய மக்கள், இந்த தெருக்கள்லேயே வாழ்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான மக்கள், இவங்க எல்லாருடைய தகவல்களையும் அவங்களுடைய தாட்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னா முடியல. அப்போது லிட்ரேட்டாக இருக்கக்கூடிய, ஒரு அஃபிஷியலாக இருக்கக்கூடிய அவர்களுடைய தாட்ஸ் அண்ட் அவர்களுடைய ஒப்பீனியன், அவர்களுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் வரலாறுகளில் குறிப்புகளாக குறிக்கப்பட்டிருக்கு. So it is a very difficult task to understand what happening in the 19th century as a perfect. Okay students, we saw the next lesson in the next video. Thank you so much.